மாணிக் தாக்கூர், உத்தம் தாக்கரேவா இருக்கட்டும், பாம்பேயில் உத்தம் தாக்கரே, நிறைய பேர் காங்கிரஸ்லேருந்து இருக்கிற மாயா, அந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்களா, எல்லாருமே இந்த கேரளா ஸ்டேட்டில் இருக்க மணிசங்கர் ஐயர், எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் இந்த வாட்டி இந்தியா கூட்டணிக்கு தலைவராக வந்து ஸ்டாலினை தான், அவர்களை தான் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரியதாக இருக்குது. அதனாலதான் ராகுல் காந்தி வந்து ரொம்ப இதாக ஏற்பட்டு எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்றதா சொல்றாங்க. ராகுல் காந்தி நல்லதான் பண்ணுவாரு. ராகுல் காந்தி மேல நிறைய மரியாதை இருக்கு. அப்படின்னா கலைஞர்லாம் பாத்தீங்கன்னா, நான் கூட்டு போறப்ப என் பையனுக்கு ராகுல்னே பேர் வச்சேன். அந்த அளவுக்கு ராகுல் மேல அவ்வளோ பாசமாக தான் திமுக பார்த்துட்டு இருந்து. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சிறப்புல பண்ற மாதிரி பண்ணா, இதெல்லாம் பார்த்தா உண்மையாலுமே பப்பு அப்படின்ற மாதிரி தான் கூட தோணுது. ஆனால் அவங்களதுல வந்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் விஷயம் என்னன்னு தெரியும், எந்த அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால கண்டிப்பா ராகுல் காந்தி தன்னோட நிலைப்பாடை மாத்திப்பாரு. இந்த இந்தியா கூட்டணி தலைவராக ஸ்டாலின் அவர்களை தான் போடுவாரு. இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. அடுத்தது காங்கிரஸ் மட்டும் மத்தியில் அமைஞ்சிச்சுன்னா ரஜினியை தான் குடியரசுத் தலைவராக போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரி தோணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை குடியரசுத் தலைவராக போடுறதுக்காக நான் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பிஜேபி மறைமுகமா பேசிச்சு. ஆனா அவர் வந்து சங்கி சாயம் பூசிக்க விரும்பல, அதனால வேணான்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா காங்கிரஸும் திமுகல மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா குடியரசுத் தலைவராக ஏத்துப்பாரு ரஜினி. அங்க வந்து ரொம்ப சந்தோஷமா கடைசி காலத்தை கழிப்பாருன்னு நினைக்கிறேன். ரஜினி வந்து பயந்தாங்குடின்னு சொல்றோம். நான் அதுதான் சொல்றேனே. அதாவது இந்த ஆதவன்றவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வாய் விட்டு விட்டு மாட்டிக்கிறது தான் இந்த ஆளோட வேலையாகவே நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எக்காரணத்தோனும் யார் மேலேயும் இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முஸ்லீம் சகோதரர்களான புனித நூலான குரான் மேலே சத்தியம் பண்ணுறேன். குரான் மேலே இது வரைக்கும் யாருமே சத்தியம் பண்ண, அதுவே ரொம்ப தவறுதலான ஒரு மனுஷனால போய் அங்க பண்றது அது ஒன்று தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பெரம்பூர் அடிக்கிறாப்புல, அங்கே சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு ஜாஸ்தி. விஜய் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா யார் நின்னாலும் அவங்கெல்லாம் மக்கள் ஆதரிக்கிறாங்க. சென்னையிலேயே ஒரு ஆனா பார்க்காது வட சென்னையா இருந்தாலும் மக்கள் வந்து புது ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கனையோ. அது வந்து கம்யூனிஸ்ட் ஏரியா, அது கம்யூனிஸ்ட் எப்பவுமே ஜெயிக்கிற ஏரியா. அதுல வந்து இந்த காமராஜர் கட்சியில ஒருத்தர் இருப்பாரு, இந்த ஹோட்டல்லாம் வச்சிருப்பாரு, நல்ல பேர் அவர் பேரு. அதுல வேற யாருக்குமே அங்க ஜெயிக்க முடியாது. புதுசா வரவங்களுக்கு அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு கணிசமா போட்டிருக்காங்க புதுசா வந்தவங்களுக்கு. அதுக்கு ஏன்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூன்ட்டு. நாம் தமிழருக்கு யூஸ்வலாவே அங்க ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு விழுது. அப்ப கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுறவன் எந்த மாதிரியான ஆளா இருப்போம்னா மக்கள் மேல நல்லது செய்யற ஒரு ஆளுங்களுக்கு தான் போடணுன்ட்டு. இப்போ வந்து 2 வாட்டி வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய ஓட்டுல, கொஞ்சம் படியான ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கப்போ நீ போயிட்டு எந்த விதத்துல அங்க போயிட்டு நான் வந்து 3000 ஏக்கரால நான் இடம் வாங்கி அந்த என்ன சொல்றது ஃபுல்லா எலெக்ஷனுக்காக நான் ஆளுங்களை இறக்கி நான் பண்றேன்னு சொல்லிட்டு நீ போனா, எல்லாம் படித்தவன், எல்லாமே கம்யூனிஸ்ட் ஆளுங்க, உழைக்கிற மக்கள். ஏற்கனவே நீங்கள் அதாவது லாரன்ஸ் ஒரு படத்தில் முனியில் உள்ளேருந்து அந்த ஆளுங்க வர வைக்க வா 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 வான்னு வலிப்பான் பாருங்க. அந்த மாதிரி விஜய்க்கு லேடிஸ்லாம் காத்து நிறாங்க, போனால் கழுவி ஊற்றுவாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரிலாம் இவர் நினச்சின்னு போனார்னா ஓட்டு இல்லை, ஒரு பீட்டு கூட வாங்கிட்டு வர முடியாது அவரால். இன்னும் லூசு மாரி பேசாதுன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் 7.5 வச்சு வச்சுக்கிறான். இந்த 7.5 மூக்க யார் ஓட்டு போடுவான்னு சொல்றீங்க? படிச்சவன் ஓட்டு போடுவானா இல்ல தற்கொலை ஓட்டு போடுவானா? 4 பேர் தற்கொலை ஓட்டு போறதை வச்சு நீ பேசுவா? ஊரு ஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் 7.5 வச்சு வச்சுக்கிறான். அஜித் சார் பாட்டுன்னு அவரு கார் ஓட்ட போனா அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து வரத்துக்கு பயந்துன்னு ஓடன அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் கிட்ட ஓட்டு அந்த தலை ஓட்டு ஃபுல்லாவே அகென்ஸ்ட் ஆகி போயிருக்குது. எழுச்சி தமிழர்கிட்ட உங்ககிட்ட 4 பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி நான் தெரியாம பேசிட்டேன், அப்படி பேச வரலன்னு சொல்லி எழுச்சி தமிழர்ல அந்த தலித் மக்களோட ஒட்டுமொத்த ஓட்டம் போயிருக்கு. அதுக்கப்புறம் முஸ்லீம் சகோதரர்களோட குரான் மேல சத்தியம் பண்ணி நான் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அவங்க கிட்ட போய் சொல்லி தெரிஞ்சதுனால சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே இது பண்ணி போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்ப ரஜினி கிட்ட சண்டையை வலிச்சு விட்டாரு போதாக்குறைக்கு. ரஜினிக்கு உலகெங்க இருக்கிறாங்க ரசிகர்கள், அவங்ககிட்டயும் போய் சண்டை வலிச்சு இப்ப ரஜினி ஓட்டும் இல்லாம போச்சு. இங்க எல்லாமே படிச்சவனாகிறான், எவன் இவனுக்கு ஓட்டு போடுவான்? ஃபர்ஸ்ட் நாச்சும் பரவாயில்ல, எம்ஜிஆர் காலத்துல ஒண்ணுமே தெரியாது, எந்த போய் சொன்னாலும் மக்கள் வந்து ஒரு முகத்தை பார்த்து போடுவாங்க. இனி நீ போடுறது 10 தடவை முன்னாடியே நீ என்னென்னலாம் போய் சொன்னு எடுத்து போட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தினால்தான் சீமான இனி வரைக்கும் வர முடியாம அவஸ்தைப்பட்டுனுக்கிறாரு. நீ வாழும் போதே போய் சொல்லு தெரிஞ்சுனுக்கிறான், உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க நான் கேட்கறேன்.
அதான் எங்கெங்க வாயை விட்டு மன்னிப்பு கேட்கறதே வேலையா இருக்கு. ஒரு மெச்சூரிட்டி அரசியலே கிடையாது. ஒரு தற்கொலை அரசியல் தான் பண்றாங்க. அவன் தலைவனும் அப்படிதான் இருக்காரு, இவரும் அப்படிதான் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் கூட ஆளே இல்லை, இப்ப 4 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுச்சி தமிழர் அசிங்க பத்தி அப்புறம் அவங்க ஊமை குத்தா எல்லாரும் போட்டு குத்துனவனே அண்ணன் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் என்ன பேசியிருந்தா மன்னிச்சிருந்தா, நான் அப்படி சொல்ல வரலன்னா என்னைக்கு இருந்தாலும் என்னோட அரசியல் ஆசை நீ தானே பேக் அப்படியே வந்து பேக் ஜம்ப் ஆச்சா போல. இப்போ வந்து ரஜினி அசிண்டி மறுபடியும் வந்து நான் என் தலைவா, நான் உனக்கு நீ எனக்கு மட்டுமா தலைவா, என் தலைவனுக்கே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேக் ஜம்ப் அடிக்கிறப்பல அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க பண்றதை பார்க்குறப்ப இது அரசியல்வாதி கிடையாது, இது கன்றாவி ஏமாத்துக்காரன் பண்ற வேலையாச்சே. ஒரு சீட்டு விற்கிறவங்களுக்குலாம் இந்த லாட்ரி சீட்டு ஓட்டுறவங்கலாம் கிளப்ல வந்து இது பண்றதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல்ல விட்டா இப்படிதான் மாறும். எதுக்கெடுத்தாலும் திமுக மேலேயே பழி போடுறது இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு விஜயோட இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் சரிஞ்சதுக்கு காரணம் ஆதவ அர்ஜுனா 25%. அதுக்கப்புறம் அவனுக்கு குட்டி குஞ்சானுங்க நிறைய பேர் வச்சுக்கிறான் யூடியூப்ல, வளர்ந்தும் வளராமல் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க பண்றதுனால தான் இன்னைக்கு தேவையில்லாத அடி அஜித் சைடும் அடி வாங்கின்னு ஓட வந்துட்டாங்க. தேவையில்லாத அஜித் கிட்ட மோதி அந்த ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவர் பாட்டு கார் ஓட்டுறாரு, அவரை வலிச்சு அந்த அஜித் ரசிகர்கள் ஒட்டுமொத்த ஓட்டியும் சொதப்பினாங்க. இவரோட குட்டி கொஞ்சானுங்களாம் ரஜினி கிட்ட மோதி இப்போ ரஜினி சாரோட ஒட்டுமொத்த ஓட்டையும் கெடுத்துக்கினானுங்க. ஏற்கனவே திமுகவோட ஓட்டு வர யாரோட ஓட்டுமே வராது, யாரோட ஓட்டுமே வராது. இவனுங்களே சும்மா இந்த வாய்ஸ் ஆஃப் காமனு அது இதுன்னு சொல்லி ஏதோ போய் சொல்லுங்கிறாங்க. என்னையுமே உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். மக்களோட வாய்ஸ் தான் காமனா இருக்குமே கண்டி இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடாது. 3 முறை சிஎம்மா இருந்தவர் ஒரு ஆப்போசிட் கட்சியில வந்து சேர்றாருன்னா அவர் அந்த கட்சியில எவ்வளவு தூரம் பிரச்சனைகளுக்குள்ளா இருப்பாருன்னு நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதர் கூட இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவரை பீஸா கிழிச்சாங்க. அவர் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெம்பி விதும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல இந்த முடிவு எடுத்துட்டு ஓபிஎஸ் இந்த சைடு வந்திருக்கிறாரு. ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்கு முதற் காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட சமுதாய மக்களே வேணாங்க ஐயா, நம்ம போதும் பட்டதெல்லாம் போதும், நீங்க போங்க திமுக போங்க அவங்க சொல்லி அமைச்சதுனால தான் அவர் வந்திருக்கிறாரு. நீங்க சந்தோஷப்படுறாங்க முக்குளத்தூர் தேவரில் அவங்களா இருக்கட்டும், சப்போர்ட்டிங்களா இருக்கட்டும், அந்த சைடு எல்லாமே தேனி கம்பம் போடி எல்லாருமே திருவிழாவா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லைன்னா நீங்க பாருங்க ஜெயிஷ் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன்னா பலாப்பழம்னு ஒரு இதில் நிக்கிறப்ப கூட சொந்த கட்சிக்காரன்னு 6 பேர் இறக்குறான், ஒரே பேர்ல இருக்கிற 6 பேர் இறக்குறான், அதே மாரி ஜெயிச்சார். இப்படிலாம் அசிங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையின் ரொம்ப சிகரமான ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த போய் மௌனமாக உட்காந்துரு 45 நிமிஷம் யாரால உட்கார முடியும்? ஒரு சாதாரண மனுஷனால உட்கார முடியுமா? உட்காந்து அவ்வளோ பொறுமையான மனுஷனுக்கே கோவம் வர அளவுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்களாம் என்னடா அரசியல் பண்ணுறீங்க? செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வந்துச்சில் விழுந்த ஐயடா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இனி எந்த காலத்துக்கு பிஜேபியோட கூட்டணியே கிடையாது, அதனால தான் அவங்க ஆட்சியை அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கனவியனை துக்குநூறா உடைச்சிட்டீங்களா அப்படின்ற கஷ்டத்தெல்லாம் பட்டு தான் இப்போ நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.